ஃபீல் பண்ணுவோம். பார்க்கும்போது மன மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா 30 மினிட்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுவோம், நமக்கு டயர்டா ஃபீல் பண்ணுவோம். நீங்க வேணா நேர்ல இருந்து கவனிச்சு பாருங்க. அப்படி நிறைய நம்ம இன்னைக்கு சோஷியல் மீடியாஸ்ல இல்லாம செய்தித்தாள் வாசிக்கலாம், உங்களுடைய பாட புத்தகங்கள் வாசிக்கலாம், உங்க பள்ளியிலே இருக்கிற நூலகத்துல இருக்க புத்தகத்தை வாசிக்கலாம், நம்மளுடைய அரசு கொடுத்திருக்க வாசிப்பு இயக்க புத்தகங்களை வாசிக்கலாம். இதெல்லாம் வாசிக்கும் போது நிறைய சொற்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நம்ம வாசிச்ச பாட பகுதியில இருந்து என்ன பண்ணிட்டோம், போர்த்துகீசியர் அப்படின்னு நிறைய ரொம்ப ஒரு 10 எழுத்து உள்ள வார்த்தைகள், 8 எழுத்து உள்ள வார்த்தைகள், 9 எழுத்து உள்ள வார்த்தைகள், அந்த மாதிரி நிறைய எழுத்துக்களை கூட்டி வாசிக்க நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதற்கடுத்து நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஈஸியா பயம் இல்லாம ஒரு சார் ஒரு பேச்சு போட்டி அனௌன்ஸ் பண்றாருன்னா என்ன பண்ணலாம், நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருச்சு, நிறைய வாக்கியங்கள் நமக்கு அமைக்க தெரிஞ்சுனால ஈஸியா பேச ஆரம்பிச்சிடலாம். அப்ப தினந்தோறும் என்ன பண்ணுங்க, வாசிங்க, ஒரு நோட் எடுங்க. இன்னைக்கு நீங்க என்ன வாசிச்சீங்க, இந்த வாசிச்ச பகுதியில இருந்து என்னென்ன புதிய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த புதிய வார்த்தைகளை வச்சு வேற என்ன புதிய வாக்கியங்கள் நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா நிறைய நம்ம எழுதுதல் திறன் வரும், வாசித்தல் திறனும் வளரும். அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் செய்யும் போது எப்பயுமே நம்மளுடைய மூளை சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டே நம்மளுடைய நினைவாற்றலும் மேம்படும். ஸோ அதனால தினந்தோறும் வாசிங்க. ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணாங்க, தினந்தோறும் புத்தகங்களையும் வேற அவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வாசிக்க தெரிஞ்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு உயரிய இடத்துல இருக்காங்க. ஸோ அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் நான் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் இந்த பள்ளிக்கு வருவேன். வரும்போது இந்த ஒரு வார கால இடைவெளியில நீங்க வாசிச்ச செய்தித்தாள் என்ன, வாசிச்ச கதை பகுதி என்ன, வாசிச்ச அறிவியல் பகுதி என்ன, அப்படின்னு என்னென்ன பகுதியெல்லாம் வாசிச்சீங்க, எந்தெந்த பகுதி வாசிக்கும் போது என்னென்ன புதிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்பேன். ஓகேவா? ஸோ எல்லாரும் அடுத்த வாரம் நான் வரும்போது வாசிச்சிருக்கலாமா, வாசிச்சிருக்கணும். புதிய வார்த்தைகளை வரிசையா பின்னாடி நோட்ல எழுதிட்டு வரணும். ஸோ சிறப்பா வாசிங்க. இந்த பள்ளியில இருந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனிஸ்ட், நல்ல ஒரு பர்சன் போயிட்டு அடுத்து நாங்க வரும்போது என்ன சொல்லணும், சார் சொல்லணும், மேடம் எங்க பள்ளியில இருந்து இந்த மாணவன் இந்த மாதிரி ஒரு உயர்கல்வியை படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் நீங்கள் இந்த பள்ளிக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்க இருக்கிற அந்த சமுதாயத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். நாங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாமே தர்றோம்ல, எஜுகேஷன் தர்றோம், நீங்க கேட்டதெல்லாம் தர்றோம். பதிலுக்கு நீங்க எங்களுக்கு என்ன தரணும், ஒரு உயர்கல்வியை பெற்று ஒரு சிறப்பான மனிதர்களாக இந்த உலகத்துல நீங்க இயங்கணும். ஸோ இன்றைக்கு இந்த பள்ளியில் வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி மீண்டும் நம்ம அடுத்த வாரம் இதே பள்ளியில சந்திப்போம் அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.